வணக்கம் நண்பர்களே. இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் பொறுத்தளவுக்கு நம்ம வந்துட்டு இப்போ டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு அப்படின்றது எல்லாருமே பண்ணியிருப்பீங்க. ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்ற கொஷின்ஸ் தான். ஏன்னா இப்போ தான் டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு அப்படின்றதே டேட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ முடிஞ்ச ஒரு நாள் 2 நாட்கள்லேயே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எப்போ இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும், எப்போ வந்துட்டு இதற்கான ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் ஆகும் அப்படின்ற கேள்வி தான் தொடர்ச்சியாக இருக்குது. ஸோ ஒரு 1 or 2 வீக்ஸ் அப்படின்றது டைம் எடுத்துப்பாங்க கம்பல்சரி. ஏன்னா வந்து நம்ம இப்போ தான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோடு பண்ணியிருக்கோம். அதில் இருந்துட்டு ஒரு வாரம் அல்லது 2 வாரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஏன்னா வந்து எக்ஸாமினர், ரீடர், பெய்லீஃப் இது எல்லாமே முடிச்சிட்டாங்க. இதுக்கு அடுத்து இருக்கிறது எல்லா எக்ஸாமுக்கும் எல்லாத்துக்குமே ப்ராக்டிக்கல், அதாவது இன்க்ளூடிங் டிரைவர் போஸ்டிங் முதற்கொண்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ப்ராக்டிக்கலுக்கு உங்களுக்கு 1 மார்க், அதாவது 1 மார்க் மீன்ஸ் 1 மார்க்கு கிடையாது, ஏதோ ஒரு மார்க் வந்து மதிப்பெண்கள் அப்படின்றது கொடுப்பாங்க. அந்த மார்க்கு இப்போ எக்ஸாமுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்களோ சேம் அதே மாதிரியே ஒரு கட் ஆஃப் மார்க் அப்படின்றது வரும். அதாவது ப்ராக்டிக்கலுக்கு கட் ஆஃப், இந்த ப்ராக்டிக்கலுக்கு கட் ஆஃப் மார்க் ஒன்று வரும். அந்த கட் ஆஃப்குள்ளே நீங்கள் இருக்கணும். ஸோ அது எவ்வளோ இருக்கும் என்ன அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ இதுக்கு அடுத்து என்னெல்லாம் ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிறேன். அதை தெரிஞ்சுக்கிங்க. கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. அந்த கட் ஆஃபில் உள்ளே வர்றவங்க மட்டும் இன்டர்வியூக்கு போவீங்க. ஸோ அடுத்து வந்து இன்டர்வியூ நடக்கும். இந்த இன்டர்வியூக்கு ஒரு சில மதிப்பெண்கள் அப்படின்றது கொடுப்பாங்க. அந்த இன்டர்வியூ மார்க் கொடுத்துட்டு அதில் வந்துட்டு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட், ஃபைனலாக யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டு ஒன்று கொடுப்பாங்க. அதை எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரையும் மார்க் வாங்கியிருப்பீங்களா, எக்ஸாமு, ப்ராக்டிக்கலு, இன்டர்வியூ, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஃபைனல் லிஸ்ட்டு அப்படின்றது அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபைனல் லிஸ்ட்டில், செலெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் வர்ற நபர்கள் மட்டும்தான் வேலை அப்படின்றது கிடைக்கும். எக்ஸாமினர், ரீடர், பெய்லீஃப் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ப்ரொசீஜர் தான். எக்ஸாம் வைப்பாங்க, அடுத்து வந்து இன்டர்வியூ அப்படின்றது. ஸோ மற்ற இந்த போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 விதமான ப்ராசஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது வரும். இது எல்லா வேலைகளுமே, அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்தாலும் மினிமம் 1.5லேருந்து 2 மாதம் வந்து டைம் ஆகும் இது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு. ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது எல்லா வேலைகளுமே. ப்ராக்டிக்கல்னால் அதுக்கு வந்து சென்டர் ரெடி பண்ணணும், கேண்டிடேட்ஸ் ஹால் டிக்கெட் ரெடி பண்ணுறது, ப்ளஸ் வந்து சென்டர் ரெடி பண்ணுறது, அதுக்கான டேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்தந்த டேட்டில் அதுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுற, ப்ராக்டிக்கல் கண்டக்ட் பண்ணுற ஜட்ஜஸ் அவங்கெல்லாம் ரெடி பண்ணுறது, அதை அவங்கள அலாட் பண்ணுறது, அந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள். அடுத்து வந்து இதுக்கெல்லாம் ரிசல்ட்டு பார்த்து, ரிசல்ட் மார்க்கு, ஸ்கோரு அதை வெளியிடுறது. அதுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு இதெல்லாம் சேம் ப்ரொசீஜர் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதெல்லாம் முடிக்க ரொம்ப வேகமாக நடந்தாலும் 2 மாதம் அப்படிங்கிறது ஆகும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் இடையில அவங்க வேலை இருக்குது, ஒர்க் ப்ரெஷர் அப்படின்றப்போ ரெக்யூர்மெண்ட் போர்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப வேகமாக நடந்தாலும் 2 மாதம் அப்படிங்கிறது ஆகும் இதெல்லாம் முடிக்க. ஸோ அதுலேருந்து எத்தனை மாதம் வேணாலும் ஆகலாம். ஃபுல்லாக டோட்டலாக முடிஞ்சு நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஜூன், ஜூலையில் எதிர்பார்க்கலாம். இதனால் ரொம்ப நாள் ஆச்சு, இதுக்கு மேலேயும் டிலே பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஸோ அதனால் சீக்கிரமாக போட்டுருவாங்க அப்படின்னு நம்மளும் நம்புவோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.